எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு விளையாட்டுத்தனமா செஞ்சாங்க. அம்மா திட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் பேசல. ஏன் தலைக்கு என்ன வைக்கலன்னு கேட்டாங்களா? தப்பா அது? ஆமே, இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் குழந்தைகளுக்கு இல்லையேங்க. ஆமே, யார் கற்றுக் கொடுப்பா இதெல்லாம்? ஆமே, சபை கற்றுக் கொடுக்காவிட்டால் யார் கற்றுக் கொடுப்பா? 3 இடத்துல திருந்தலாம். ஒன்று வீடு, இன்னொன்னு பள்ளி, இன்னொன்னு ஆலயம். ஆமே, அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் சொல்லும் போது பள்ளி அறைக்கு போறோம்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? ஆலயம். ஆமே, கோவில் அப்படின்னா என்ன? கோன்னா கடவுள், இல் அப்படிங்கிறது இறைவன் வாழ்கிற இடம். இன்னைக்கு கோவில் அப்படிங்கறத பிடிக்கிறது இல்லையே பிள்ளைகளுக்கு. யோசிச்சு பாருங்க. ஒண்ணு சொல்ல, தலைக்கு என்ன வையும் நாங்களாம் பிடிக்கல சரின்னு அவங்க அது 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம். யார் வந்திருக்கா, யாரு, என்ன ஏது எல்லாம் அந்த பொண்ணு உள்வாங்கி வச்சுக்கிட்டா. ஆமீன். அம்மா திட்டுனாங்கிறக்காக பேக்ல துணி எல்லாம் போட்டுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு நாடார்மேடு போய் சைக்கிளை நிறுத்திட்டு திருச்சி பஸ் ஏறி எங்கே போய் சென்னை போயிட்டா. இரவு 3 மணிக்கு தான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்றா. அதுக்குள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. நான் கூட சில பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா ஜெபிங்கம்மா, ஒரே பொண்ணு அவங்க வீட்டில், கர்த்தர் கிருபையா அந்த பொண்ணை கொண்டு வரட்டும். நாங்களும் ஜெபம் பண்ணோம். பட் புத்தியீனமாய் செய்த காரியம். நேற்றைக்கு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டிசியை கொடுத்துட்டாங்க, போயிரு, ஸ்கூலை விட்டு போயிரு, உங்க பொண்ணுனால என் பொண்ணு கெட்டு போயிரும், எங்க பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அனுப்பிச்சிட்டாங்களாம். வாழ்க்கையை ஆமேன் கல்வியை தொலைத்த நிலையிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய உள்ளத்தை யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளையே, ஆகவே காலம் கடைசி ஆகிவிட்டது. ஆமேன். நம்ம பிள்ளைங்களை சரியா வளர்த்தணும், சரியா உருவாக்கணும். சொல்லப்படுகிற வார்த்தைகள் வழியிலேயே அரைச்சிட்டு போயிட்டாங்கன்னா, இதயத்துக்கு போய் சேரலன்னா சான்ஸே இல்லை. சின்னதிலேயே இதயத்துல விழுதான் பாருங்க, விழுந்துருச்சான் பாருங்க. இயேசு என்கிற தெய்வம் பரிசுத்த தெய்வம். அந்த பரிசுத்தங்கிற வித சின்னதிலேயே அவங்களுக்குள்ள விழுந்துருச்சான்னு பாருங்க. ஆமேன். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ஒரு ஒழுக்கம் உன்னை ஒழுக்கத்திற்குள் நடத்தும், ஒரு ஒழுங்கீனம் அடுத்த ஒழுங்கீனத்திற்குள் உன்னை நடத்தும். நான் ரொம்ப யோசிச்ச அந்த வார்த்தையை. ஒரு ஒழுக்கத்தை கத்து கொடுத்து பாருங்க, அடுத்த பாதை அவன் ஒழுக்கத்துக்குள்ளதான் வைப்பான். என்னைக்கு ஒழுங்கீனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள் வருகிறதோ, என் பிள்ளைகளுக்குள் வருகிறதோ, அடுத்த ஒழுங்கினத்துக்குள்ளதான் அவங்க கால் வைப்பாங்க. இதை உணர்கிறவர்கள் ஆமீன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மரமாக அவர்கள் வளருவார்கள், கனி தருவார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய ரொம்ப 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 பெற்றோர்கள் எல்லாம் நிறைய ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கணும், உயிரை விட்டுட்டு ஜெபிக்கணும். அதை தவிர என்ன வேலைன்னு கேட்கிற உங்களுக்கு. ஆமே, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, மேக்கப் பண்றதுக்கு நேரம் இருக்கு. சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துரும், உருன்ட்டு வந்துரும். வந்தா வரட்டும், நான் என்ன செய்ய முடியும்? ஆமே, பிள்ளைகளுக்காக போடுங்க முழங்கால்கள் இயேசுவின் நாமத்துல. ஆமே, போடுங்க ஏசப்பாட்ட. அவங்களுடைய பிறந்த தினம் வரும்போது, உங்க பிள்ளைகளுடைய பிறந்த தினத்தன்று 1 டே ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக. ஆமே, சண்டே ஸ்கூல்ல ஒழுக்கத்தை தானே கத்து கொடுக்குது. ஆமே, ஒழுங்கினத்தை திருடுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? சர்ச்சில் போய் தப்பு பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? ஊர் சுத்துன்னு சொல்லி தர்றாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆமே, எல்லா வேலையும் நடக்குது இப்போ. பாரத்தோடு பகிருகிறேன். பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுங்க. அடுத்த வருடம் அவங்க போறாங்களா, இந்த வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி 3 நாள் அவங்களை உபவாசிக்க வைங்க. ஒரு நேரம் அவங்க சாப்பிடாம இருந்தா செத்து போக மாட்டாங்க. என்ன செய்யுங்க? செபிக்க வைங்க, பாட வைங்க, துதிக்க வைங்க. ஆமீன். நான் பெருமைக்காக சொல்லவே இல்லை, தேவ நாம மகிமைக்காக சொல்றேன். என் பிள்ளைங்க பைபிள் படிச்சா நான் கேட்பேன், இயேசு உன்னோடு என்ன பேசினார்? சும்மா படிக்காத பைபிள் என்ன பேசினார் கேட்பேன். ஆமீன். அவங்க சொன்னாதான் விடுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, எல்லாம் சரியாகும் நாம் சரியாகும் போது. ஆமே, நான் சரியாகாம ஏசப்பா எப்படிங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு? ஆமே, புண்ணை வச்சுட்டே இருந்தா டாக்டர் கிளீன் பண்ண நான் விடவே மாட்டேன்னு காலத்தாங்க எடுக்கணும். அந்த மாதிரி பாவத்தையும் ஒழுங்கீனங்களையும் ஒழுக்கக்கேடுகளையும் ஆமீன் போதை வஸ்துக்களையும் உள்ளேயே வச்சுட்டு இருந்தா எப்படிங்க ஏசப்பா சரி பண்ணுவாரு? நீங்க சரி ஆகுங்க, எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுவாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி அப்பா ஹல்லேலூயா
நான் ஜெபிப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? என் பிள்ளைங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், என் கணவருக்காக ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பத்தலப்பா, இன்னும் நான் ஜெபிப்பேன்ப்பா. புதிய வருடம் பொன்னான வருடமாய், ஆசீர்வாத மழையை பொழிகிற வருடமாய், அபிஷேக வருடமாய், இன்னும் முன்னேற்றங்களை காணுகிற வருடமாய் கர்த்தர் உயர்த்தி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.